அன்பு மாணவர்களே, இன்றைய பாடப்பகுதியில நம்ம பார்க்க போற பாடம் குடும்பத்துல பாலினம் எவ்வாறு கருதப்படுகிறது, குடும்பம்னா என்ன, குடும்ப கட்டமைப்பு நம்மளோட சமூகத்துல எந்த மாதிரி இருக்கு, அதுக்கப்புறம் குடும்பத்தில் பெண்ணிய கோட்பாடுகள் எவ்வாறு கருதப்படுகின்றன, பெண்ணிய கோட்பாடுன்னா என்ன, அப்புறம் திருமண அமைப்பு நம்மளுடைய சமூகத்தில் எந்த அளவு உள்ளது, அந்த திருமண முறிவு என்பது என்ன, தாய்மை என்ன, அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பாடத்திட்டத்துல நம்ம பார்க்க போறோம். முதலமைப்பாக குடும்ப கட்டமைப்பு. குடும்பம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சமூகத்தினுடைய ஒரு அடிப்படை கட்டமைப்பு தான் இந்த குடும்பம். இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுடைய கலாச்சாரமும் பண்பாடும் குடும்ப கட்டமைப்பினாலதான் கட்டி காக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு பரவலான கருத்து மேலை நாடுகள்ல இருக்கு. அதாவது மித்த நாடுகளோட கம்பேர் பண்ண போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்தியாவுல குடும்ப கட்டமைப்பு மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதாவது குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு கட்டுக்கோப்பாக உள்ள அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த குடும்ப அமைப்பை அதாவது குடும்ப அமைப்பு அப்படிங்கறத நம்ம பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சமூகத்துல ஒரு சமநிலையை பராமரிப்பதற்கு இந்த குடும்ப கட்டமைப்பு மிக உதவிகரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன் நம்ம இந்த சமநிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேலை நாடுகள்ல எல்லாம் பார்த்தோம்னா இந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கிடையாது. குடும்பம்னா முதல்ல என்னன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? குடும்பம் அப்படிங்கிறது ஒரு ஆண் பெண் அந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட உறவை ஏற்படுத்துவதற்காகவும், அவங்களுடைய மனநலன், பொருளாதார நலன் இதெல்லாம் பாதுகாப்புவதற்காகவும், அடுத்த ஒரு ஜெனரேஷன் தலைமுறையை நல்ல அமைப்பாக உருவாக்குவதற்காக நம்ம குடும்பத்தை கருதுறோம். இப்ப இந்த கால சூழ்நிலையில குடும்பம் அப்படிங்கிறது இந்த 21st செஞ்சுரியில என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய இந்திய கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே போய் மேலை நாடுகளை பார்த்து நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, மாறுதல்கள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்திட்டே இருக்கும். லிவிங் டுகெதர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டே இருக்கு. ஆனா இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கறத பால்காட் அப்படிங்கிற அறிஞர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு சமூகமயமாக்கலோட அடிப்படை தான் இந்த குடும்பம். ஏன் இந்த குடும்பம் இருக்கணும்? குடும்பம் இருக்க போகும்போதுதான் ஒருத்தரை ஒருத்தர் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்த பாலினத்தை நன்றாக புரிந்து கொள்ள முடியும். சமூக அங்கீகாரம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சமூகத்துல ஒரு சமநிலையை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கறதுக்காக இந்த குடும்ப அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணம் அப்படிங்கிற விஷயம் இந்த குடும்பத்தை திருமணத்தை சார்ந்து இந்த குடும்பம் என்ற அமைப்பு ஏற்படுத்தப்படுகிறது. நம்மளுடைய கலாச்சாரத்திலும் சரி, நம்மளுடைய வேத சாஸ்திரங்களும் என்ன சொல்றது அப்படின்னா, குடும்பம் திருமணமானவர் மட்டுமே எந்த ஒரு செயலுக்கும் எலிஜிபிள் ஆனவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து இருக்கு இந்திய கலாச்சாரத்துல. வேதா காலத்திலையும் அதே தான் நம்ம அங்கீகரிச்சுட்டே வரோம். அப்ப குடும்பம்ங்கிற அமைப்பு எப்படி கருதப்படுகிறது அப்படின்னா, ஒரு அடிப்படையான ஒரு விஷயமாக இந்த குடும்ப அமைப்பு கருதப்படுகிறது. சோ இந்த குடும்ப கட்டமைப்பு அப்படிங்கிறது சமூகத்தினுடைய அங்கீகாரம் பெற்ற ஒரு உறவுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இப்ப நம்ம கல்யாணம் ஆகாதவங்க அப்படின்னு சொன்னா அவன் என்ன மொட்டை பையன், அதாவது ரொம்ப ரொம்ப கலோக்கியல் லாங்குவேஜ்ல சொன்னோம் அப்படின்னா, கல்யாணம் ஆகாத மொட்டை பையன் தான், அவன் எல்லாத்துக்கும் வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பற்ற தன்மை உள்ளவங்களாகவே திருமணம் ஆகாதவர்களையும் குடும்ப கட்டமைப்பு இல்லாதவர்களையும் நம்ம சொல்றோம். அப்ப நம்மளுடைய அங்கீகாரம் எப்படி இருக்கிறது அப்படின்னா, திருமண பந்தத்தின் மூலம் ஒரு குடும்பம்ங்கிற ஒரு அமைப்புக்குள்ள வர்றவங்களை மட்டும்தான் நம்ம சமூகம் அங்கீகரிக்கிறது. பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைய வளர்க்குறோம் அப்படின்னா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்ல செட்டில் ஆகணும். சோ அந்த கடைசியான ஒரு விஷயம் திருமணம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம திருமணம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கிறது அப்படின்னா, இந்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட குடும்பத்தை சார்ந்திருக்கிறது. குடும்பம்ங்கிறது ஆண் பெண் அதுக்கப்புறம் குழந்தைகள் இதெல்லாம் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, தனி மனிதருடைய மனநிலையை சமன் செய்வதற்கும், தனி மனிதருடைய மனநலனை பாதுகாப்பதற்கும், உடல் நலனை பாதுகாப்பதற்கும் குடும்பம்ங்கிற கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான அமைப்பாக கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த குடும்ப கட்டமைப்பை தாண்டி பெண்ணிய கோட்பாடுகள்,
இந்த குடும்பம் அப்படின்னா நம்ம ஆண் பெண் அப்படின்னு சொல்றோம். ஏற்கனவே முந்தைய வகுப்புலயும் சொல்லியிருக்கோம். ஒரு பாலியல் உணர்திறன், பாலின உணர்திறன் அப்படிங்கிறது வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னா ஒரு குடும்பத்தில இருந்து ஆரம்பிக்கிற ஒரு விஷயம்தான். ஜெண்டர் ஈக்வாலிட்டி அப்படிங்கிறதும் ஜெண்டர் சென்சிடைசேஷன் அப்படிங்கிறதும் ஒரு குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இந்த ஜெண்டர் ஈக்வாலிட்டி இதெல்லாம் பத்தி பேசுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்ணிய கோட்பாடு. அப்ப இந்த பெண்ணிய கோட்பாடு என்னென்ன வகையில இருக்கு? ஏற்கனவே நம்ம வந்து முன்னாடி படிச்சிருக்கோம் பெண்ணியம்னா என்ன அப்படின்னு. இந்த பெண்ணியம் அப்படிங்கிறது ஒரு இந்த சின்ன ஸ்லைடுல போட்டு பெண்ணியம்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. பெண்ணுடைய முன்னேற்றத்திற்கு, பெண்ணுடைய உரிமைக்கு, பெண்ணுடைய வளர்ச்சிக்கு என்னென்னலாம் பேசுறோமோ அதெல்லாமே பெண்ணியம் தான். சோ ஒருத்தர் வந்து பெண்ணோட கல்வியை பத்தி பேசலாம். ஒருத்தர் வந்து பெண்ணோட உடல் நலனை பத்தி பேசலாம். பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை பத்தி ஒருத்தவங்க பேசலாம். பெண்ணுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு பெண்ணுடைய தேவையை பற்றி பேசலாம். சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஃபெமினிசம் பெண்ணிய கோட்பாடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தா பெண்ணுடைய உரிமைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு குரல் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பெண்ணியம் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த பெண்ணிய கோட்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பெண்ணிய கோட்பாடுகளுக்கெல்லாம் முதல்ல வித்திட்டது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா மேரி wollstonecraft அப்படிங்கிற ஒரு பெண்ணு தான். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா லிபரல் ஃபெமினிசம், அதாவது மதர் ஆஃப் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவோம். அதாவது பெண்ணியத்தினுடைய தாய் அப்படின்னு சொல்றது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம மேரி wollstonecraft சொல்லுவோம். அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 1972ஆம் ஆண்டு விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதுறாங்க. அந்த புத்தகத்துல பெண் எவ்வாறு பாதிக்கப்படுகிறாள், அவளுடைய வந்து வளர்ச்சி எப்படியெல்லாம் தடைப்படுது அப்படிங்கறத வந்து சித்தரிக்கிறாங்க. சோ அதுதான் வந்து பெண்ணியத்திற்கு ஒரு அடிப்படையாக எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது. நம்ம வந்து பெண்ணியத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல வந்து சஃப்ரேஜ் மூமெண்ட் தான் ஏற்பட்டது. பெண்கள் வந்து ஓட்டுரிமைக்காகவும் இதுக்காகவும் முதல் மூன்று விதமான அலைகள் ஒரு மூமெண்ட் நம்ம பத்தி பேசியிருக்கோம் இல்லையா முந்தைய வகுப்புகள்ல. சோ அதை தாண்டி அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இவங்க மேரி wollstonecraftோட ஒரு புத்தகம் தான் விண்டிகேஷன் ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படிங்கிறது. சோ இந்த பெண்ணியம் அப்படிங்கிறது வந்து 4 வகையான பெண்ணிய கோட்பாடுகள் முக்கியமாக கருதப்படுகிறது. நிறைய பெண்ணிய கோட்பாடுகள் இருக்கு. ஆனா இந்த 4 விதமான கோட்பாடுகளை வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக கருதுறோம். என்னன்னு பார்த்தோம்னா லிபரல் ஃபெமினிசம், சோசியலிஸ்ட் ஃபெமினிசம், மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம், ராடிக்கல் ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு 4 விதமான கோட்பாடு. இந்த லிபரல் ஃபெமினிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா பெண்ணுடைய அதாவது சமூகத்தில் அவளுக்கான அங்கீகாரம், சொத்தில் அவளுடைய உரிமை, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த பெண்ணுக்கான உடல் நலத்துல அங்கீகாரம், இப்ப எல்லா விஷயங்களையுமே இதுல வந்து சித்தரிக்கலாம். அந்த லிபரல் ஃபெமினிசம் அப்படிங்கறதுல என்னன்னு பார்த்தோம்னா நிறைய பெண்கள் வந்து தன்னுடைய உடம்ப வந்து பராமரிக்கிறது கிடையாது. உடல் ஆரோக்கியத்தை பத்தி கருதுறதே கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா என்ன நடந்தாலும் அந்த பெண்ணு வந்து ஒரு சின்ன தலைவலியேன்னு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு அவங்கள தலைவலிக்கு வந்து ஒரு மாத்திரையை எடுத்து போட்டுக்குவாங்க, இல்ல சுக்க எடுத்து ஒரு 10 மாதிரி போட்டுக்குவாங்க, இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா ஈரத்துண்டை வந்து துணி ரிப்பன் அது மாதிரி உள்ளதை இழுத்து பிடிச்சு தலையில கட்டிட்டு எவ்ரிடே she has to do her work as usual. சோ அந்த உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது வந்து அவளுடைய ரொட்டீன் ஒர்க்ல எந்த விதமான ஒரு தடையையும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு. இதே ஒரு ஆணுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு குடும்பத்திலே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் கப்பு சிப்புன்னு இருப்பாங்க. என்னன்னு கேட்டா அப்பாவுக்கு உடம்பு முடியல படுத்திருக்காங்க தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தை வந்து நம்ம ஏற்படுத்திட்டோம். அப்ப பெண் வந்து உடல் சார்ந்தோ அவளுடைய ஆரோக்கியம் சார்ந்தோ எந்த ஒரு இதையும் எடுக்கவே முடியாது. இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய பெண்கள் வந்து ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்களா மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம்.
அதாவது மருத்துவரை கன்சல்ட் பண்ணாம அவங்களா ஏதாவது ஒரு மாத்திரையை வந்து போட்டுக்க, தலைவலி அப்படின்னா ஏதோ ஒரு மாத்திரை எடுத்து போட்டுக்கிறது, இருமல் அப்படின்னு சொன்னா அவங்களா ஒரு மெடிசனை ஏற்படுத்திக்கிறது வந்து ஆண்களை விட பெண்கள் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. சோ இந்த லிபரல் ஃபெமினிசத்துல என்ன இந்த இடத்துல சொல்ல வரோம் அப்படின்னா, பெண் வந்து சொத்துரிமை அவளுக்கு உண்டு, ஓட்டுரிமை உண்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை பத்தி நம்ம நிறையவே பேசியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு எப்பவுமே ஆண் குழந்தையும் இருக்கு, பெண் குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண் குழந்தைய தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சேர்க்கணும் அப்படின்னா ஆண் குழந்தைய சேர்க்கணும், இல்ல அவன் டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்கிறான். பெண் குழந்தைய படிக்க வைக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த ஒரு நிலை வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, படிக்கவே வைக்காம இருந்த ஒரு பெண் குழந்தைய படிக்க அனுப்புறாங்க. பட் இந்த படிக்க அனுப்புறதுலயும் ஒரு சின்ன வேரியேஷன் என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைனா வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் போகணும், அதே பெண் குழந்தை அப்படின்னு சொன்னா இல்ல அவங்க ஏதோ ஒரு ஆர்ட்ஸும் சயின்ஸும் அதுக்காக மட்டமான படிப்புகள் கிடையாது, இருந்தாலும் செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட இது கம்மி, அப்ப நீ இதை போ அப்படின்னு கொண்டு வர்றாங்க. ஏன்னா ஏதோ ஒரு டிகிரி முடிக்கணும், கவர்மெண்ட்ல வந்து இந்த டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணோம்னா இவ்வளவு ரூபான்னு சொல்லியிருக்காங்க, 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1,00,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப வந்து 2வது பெண்களுக்கு வந்து இலவச கல்வியும் இருக்கு, அதனால நீ இப்படி போ அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில தான் பெண்களை வந்து படிக்க அனுப்புறாங்க. அப்போ ஆண் குழந்தை அப்படிங்கிற சிந்தனை வந்து பெற்றோர்கள் இடத்துல ரொம்ப மேலோங்கி இருக்கிறது. சோ ஒரு விதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படிக்கவே அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு உள்ள கொண்டு வர்றாங்க படிக்கிறதுக்கு அப்படிங்கறத நம்ம வரவேற்கலாம். ஆனா அந்த படிப்புலயும் ஒரு இன்இக்வாலிட்டி இருக்கு அப்படின்னு நினைக்க போகும்போது நமக்கு வந்து ஒரு மனசு வருத்தமா தான் இருக்கு. அதையும் தாண்டி ஒரு ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் பெண்களை படிக்க அனுப்பல? இப்ப பையன் அப்படின்னு சொன்னா இப்ப இந்தியாவை பொறுத்தவரை எந்த மூலையிலயும் போய் என் பையனை சேர்க்க வச்சிருவோம். ஆனா பொண்ணுங்கிறப்ப பொம்பளை பிள்ளை இல்ல, அது வந்து ஏதாவது பாதுகாப்பு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாங்க வந்து இங்கே படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றோர்களும் இருக்காங்க. சோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சோசியலிஸ்ட் அண்ட் ரேடிக்கல் ஃபெமினிசம், இது ரெண்டுமே வந்து எப்படின்னா பெண்ணோட உரிமைக்காக பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ரொம்ப விகுரஸா, ரொம்ப ஒரு கோபமா, ஆக்ரோஷமா பெண்ணோட உரிமை, இதே உரிமைகள் தான் லிபரல் ஃபெமினிசத்துல உள்ள அதே உரிமைகளை தான், பட் அந்த பெண்ணியம் பாயிண்ட் ஆஃப் வியூல பேசுறது வந்து சோசியலிஸ்ட் அண்ட் ரேடிக்கல் ஃபெமினிசம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம். மார்க்சிசம்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொருளாதாரத்தை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். சோ பெண்ணுக்கு ஊதியம் வந்து எவ்வாறு வேரி ஆகிறது, பெண்ணுக்கும் ஆணுக்கும் உள்ள ஊதியம் எவ்வாறு வேரி ஆகிறது, இது நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள்லே பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீடு கட்டுற சித்தாள் கொத்தனார் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஊதியத்தை பத்தியே நம்ம எக்ஸாம்பிளா எடுத்து பார்க்கலாம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ சித்தாள் ஒரு கொத்தனார் வந்து எந்த வேலை அதை டைரக்ஷன் கொடுக்குறவங்க, இதை செய்ய அதை செய்ய, இதை எடுத்துட்டு வா அதை எடுத்துட்டு வான்னு சொல்லக்கூடியவங்க, இது வந்து சித்தாள் கொத்தனார்ல மட்டும் இல்ல, அந்த அடிப்படையில இருந்து பார்த்து நம்ம முந்தைய கிளாஸ்ல பார்த்த மாதிரி ஒரு பெரிய சினிமா ஆக்ட்ரஸ் 2 பேருக்கு உள்ள சேலரி வேரியேஷனே பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒரு ஆண் வந்து ஹீரோவா இருக்க போகும்போது அவங்களுக்கு வந்து கோடிக்கணக்குல வந்து பணம் கொடுப்பாங்க, இதே பெண் வந்து ஒரு ஹீரோயினா இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து லட்சக்கணக்குல கொடுப்பாங்க. இந்த மாதிரியான வேரியேஷன் வந்து சாதாரண சித்தாள் கொத்தனார்லயும் இல்ல, எல்லா இடத்துலயுமே இருக்கு அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ல அப்படிங்கிறது. அப்ப இந்த மார்க்சிஸ்ட் ஃபெமினிசம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஊதியத்தை ஈக்குவலா கொடுங்க, 2 பேரையுமே ஒன்னா கன்சிடர் பண்ணுங்க, ஊதியத்தை தாண்டி பெண்ணுடைய பொருளாதார நிலை வந்து மேம்பட வேண்டும். எதை கால்குலேட் பண்றோம் அப்படின்னா அந்த பொருளாதார வளர்ச்சியை வச்சுதான் கால்குலேட் பண்றோம். அப்ப இந்த பொருளாதாரம் வளர வேண்டும் அப்படின்னா அவளை வந்து வேலைக்கு அனுப்பா, ஐயோ ஆம்பளை பையன் நம்ம 1.5 வயசு வரை 2 வயசு வரை பால் ஊட்டணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. சோ அடிப்படையான விஷயம் வந்து குழந்தைக்கு அடிப்படையான விஷயம் வந்து ஒரு பால் கொடுக்கறது, பால் ஊட்டுதல், அதுலயே வந்து நம்ம வேரியேஷனை காட்டணும். அடுத்து பார்த்தோம்னா உணவு முறை. உணவு முறையில வந்து ஏற்கனவே நான் அந்த இதை சொல்லியிருக்கேன். தமிழ்ல வந்து ஒரு பாட்டு உண்டு, எதுனா தோசைமா தோசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அப்பாவுக்கு வந்து 4 கொடுப்பாங்க, அம்மாவுக்கு வந்து 3, அண்ணனுக்கு 2, தங்கைக்கு 1. சோ அந்த வேரியேஷன் அப்படிங்கிறது வந்து உணவில் காட்டப்படுகிறது.
அப்ப வளங்களை வந்து அதுவும் வந்து பயன்படுத்துறது கிடையாது. உணவுல வந்து வேரியேஷன். இப்போ கொஞ்சம் காய் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு, அடுத்து தம்பிக்கு, அண்ணனுக்கு, அந்த மாதிரி ஆண்களுக்கு முதல் அளவுல வந்து அந்த உணவு வந்து பரிமாறப்படுகிறது. அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்டுக்குவோம். நிறைய பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இது வழக்கத்துல உள்ள ஒரு விஷயம் தான். இப்போ வீட்ல வந்து கணவர் இருக்கும்போதோ இல்ல அப்பா இருக்கும்போதோ எல்லா காயும் போட்டு எல்லாம் நல்லா சமைப்பாங்க. யாரும் இல்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம் அப்படின்னா, நம்ம மட்டும் தானே இருக்கோம், நமக்கு எதுக்கு இது அப்படின்னு அந்த சமையலை வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. எதுவும் சமைக்க மாட்டாங்க, எந்த காய்கறியும் வச்சுக்க மாட்டாங்க. சோ அப்ப அவங்களுக்கே ஒரு உணர்வு, நமக்குன்னா தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துல அப்படி வேரூன்றி வந்துருச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வளங்கள் அப்படிங்கிறது உணவு இது எல்லாமே தாண்டி சொத்துரிமை. சொத்துரிமை அப்படிங்கிறது வந்து எப்படி கிடையாது, நம்ம நாட்டுல பெண்களுக்கு அப்படிங்கிற சொத்துரிமை, ஈக்குவல் ரைட்ஸ் அப்படிங்கிறது இப்பதான் வந்திருக்கு. இன்னுமே நிறைய குடும்பங்கள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ இந்த பொண்ணுக்கு வந்து 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அதனால இந்த சொத்து இவளுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வருது. சோ சொத்து வளங்கள் இது எல்லாத்துலயுமே இரண்டாம் பட்சமாகத்தான் பெண் வந்து கருதப்படுகிறாள். அந்த ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ரேப்பிங். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கற்பழிப்பு. இந்த கற்பழிப்பு அப்படிங்கிறது வந்து நாளுக்கு நாள், அதாவது அது ஊடகங்கள் வாயிலாக பரவுதா இல்ல சினிமாவை பார்த்து இது பண்றாங்களா அப்படின்னு தெரியல. சோ பெண் வந்து ஒரு போகப் பொருளாக கருதப்படுவதனாலதான் இந்த கற்பழிப்புகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாலியல் துன்புறுத்தல். பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு பெண்ணை வந்து இழிவா அல்லது ஒரு நம்ம சொல்றோம் இல்லையா, குட் டச் பேட் டச் அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அவங்கள நிறைய இது துன்புறுத்தல் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு ஏற்பட்டுட்டே இருக்கு. வார்த்தைகள் ஒரு மட்டமான வார்த்தைகளால பெண்களை சொல்றது, அவங்கள வந்து மேற்கோள் காட்டி சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு கீழே வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்ஜிபிடிக்யூக்கு எதிரான செயல்முறை. இப்ப குடும்பம் அப்படிங்கிற அமைப்புல வந்து இவங்களை யாருமே நம்ம வந்து அவங்கள வந்து கருதுறதே கிடையாது. எல்ஜிபிடிக்யூ அப்படிங்கறத வந்து நம்ம கருதுறதே கிடையாது. சோ இப்ப எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் பாலினவராக இருந்தா அப்படின்னா பெத்த அம்மா அப்பாவே என்ன பண்ணிடுறாங்க, வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுறாங்க. அப்ப இந்த மாதிரியான நிறைய வன்முறைகள் வந்து பாலினம் சார்ந்த வன்முறைகள் வந்து குடும்பத்துல வந்து அதிகமாக இருக்கிறது. ஒரு 3ஆம் பாலினம் வந்து ஒரு, அதாவது இது வந்து இயற்கை, அவங்களோட ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு ஆண் பெண்ணாகவோ இல்ல பெண் ஆணாகவோ மாறுவதற்கு விருப்பப்படுறாங்க, இல்ல அவங்க மனம் வந்து அதை நோக்கி போகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மருத்துவம் செய்தார்கள் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அதை வந்து குடும்பத்துக்கு ஏற்பட்ட ஒரு இழிவாக கருதி எத்தனையோ விஷயங்கள் இன்னைக்கு கூட பேப்பர்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கௌரவ கொலை, இந்த கௌரவ கொலை வந்து நடந்திருக்கு. தஞ்சாவூர் பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல வந்து கௌரவ கொலை ஏற்படுத்தப்பட்டிருக்கு. சோ இது மாதிரியான குடும்ப வன்முறை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அது அதிகரிக்க காரணம் அப்ப அந்த குடும்பம்ங்கிறதா சமூகம் வந்து அங்கீகரித்த ஒரு கட்டமைப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள இவ்வளவு வன்முறைகள் இவ்வளவு இருந்தாலும் இந்த பெண் வந்து சமமான ஒரு பாலினமாக கருதப்படுவதில்லை. அதுதான் அடிப்படை காரணம் இந்த வன்முறைகள்லாம் ஏற்படுவதற்கு அப்படிங்கறத நம்ம சுலபமா இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருமணம் மற்றும் திருமண வகை. திருமணம் அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்துல ஒரு அங்கீகரித்த ஒரு முக்கியமான ஒரு உறவு. அப்ப இந்த திருமணத்தை வந்து ஏன் அங்கீகரித்த ஒரு உறவு அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, சமூகம் வந்து என்ன நினைக்குது, சமூகம்ங்கிறது யாரு, நம்ம தானே. நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள்ள வந்தா மட்டும்தான் அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. அப்ப அந்த அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அந்த திருமணம் நடைபெறுகிறது. இந்த திருமணம் வந்து அதாவது நம்ம சமூகத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே பாலின திருமணத்திற்கு வந்து நம்ம அங்கீகாரம் கொடுப்பது கிடையாது. என்னதான் வந்து சட்டம் வந்து ஒரே பாலினத்துக்கு ஓகே, ஒரு ஆணும் ஆணும் திருமணம் செய்து கொள்ளலாம், ஒரு பெண்ணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னாலும் நம்ம சமூகம் அங்கீகரிப்பது கிடையாது. சட்டம் சொல்லுது ஓகே நீ இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஆனா நம்மளுடைய சமூகம் அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை.
சோ மனோமணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்து கொள்வத நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். இதே வந்து ஒரு பெண் ஒரு ஆண் பல பெண்களையோ, இல்ல ஒரு பெண் பல ஆண்களையோ திருமணம் செய்து கொள்வது அப்படிங்கிறது பலதார மனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எண்டோகமி அப்படிங்கிறது ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வது எண்டோகமி. எக்ஸோகமி அப்படிங்கிறது வந்து வேறு வேறு இன திருமணம். அதத்தான் இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா? அப்ப அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து இப்படித்தான் இருக்கணும். என்னுடைய கம்யூனிட்டில தான் நீ கல்யாணம் பண்ணணும். என்னுடைய மதத்தில் தான் நீ திருமணம் செய்ய வேண்டும். அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து இந்த சமூகம் வந்து ஏற்படுத்தி இருக்கு. இப்ப அவங்க வந்து வேற வேற கம்யூனிட்டில பண்ணிட்டாங்க அப்படிங்கறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து ஒரு கௌரவ கொலை வந்து நடந்திருக்கு. சோ தன்னுடைய இனத்தை விட தகுதி குறைந்தவராக இன்னொரு இனம் வந்து கருதப்படுகிறது. அது இருக்கக்கூடாது. எல்லாருமே சமம். இந்த ஆண், பெண் அப்படிங்கிற வேரியேஷனை தாண்டி இனம், மதம், மொழி இதெல்லாமே வந்து ஒரு ஒரு அதாவது வேறு வேறு விஷயமாக கருதப்பட்டு அதுக்கு ஏற்றாறு போல நமக்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை. சமமான அங்கீகாரம் கிடைக்கப்படுவதில்லை. அந்த சமமான அங்கீகாரம் கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னா குடும்ப கட்டமைப்புல வந்து முதல்ல ஈக்குவாலிட்டி வரணும். இந்த விஷயத்துல வந்து நம்ம வந்து முதல்ல வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பாலின சமத்துவம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இந்த பாலின சமத்துவத்துல வந்து முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஹிஸ்டரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜஸ்டிஸ் பகவதி அவங்க வந்து ஒரு கேஸ ஹேண்டில் பண்றாங்க. என்னன்னா ஒரு ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து அந்த ரோடு ஆக்சிடென்ட்டுக்கான ஒரு இன்சூரன்ஸ் கேஸ் நடக்கும் இல்லையா? அந்த இன்சூரன்ஸ்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆண் வந்து இந்த இடத்துல வேலை பார்க்கிறாரு. இவர் வந்து இத்தனை வருஷம் சம்பாரிச்சாரு, வேலைக்கு போறாரு, இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு. அப்ப இவருக்கு இழப்பீடு தொகையாக வந்து அவருடைய சம்பளத்தை கால்குலேட் பண்ணி, இதுல இருந்து இவ்வளவு அமௌண்ட் அவருக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அதே ஆக்சிடென்டால பாதிக்கப்பட்டவர்கள் வந்து அந்த பெண். கணவன், மனைவி, குழந்தைகள் இருக்காங்க. கணவன், மனைவி இருவருமே இறந்துட்டாங்க. குழந்தைகள் மட்டும் இருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ் தொகை, இழப்பீட்டு தொகையை தான் வந்து அதற்கான கேஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்ப தந்தை தானே வந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடியவர். அவர் மட்டும் தான் வேலைக்கு போறாரு. சோ அவருடைய சம்பளத்தை நம்ம கணக்கு பண்ணி இந்த குழந்தைகளுக்கு வந்து இழப்பீட்டு தொகையாக இதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர்கியூ பண்றாங்க. ஆனா அதை முதலாக எதிர்த்து ஜஸ்டிஸ் பகவதி வந்து ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த அன்பெய்டு கேர், அதாவது எந்த விதமான அங்கீகாரமும் இல்லாமல் ஒரு பெண் செய்யக்கூடிய வேலை. இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு 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 ஒண்ணும் இல்ல. நம்ம ஒரு வீட்ல பாத்திரம் தேய்க்கிறாங்க. ஹவுஸ் ஹோல்டிங் ஒர்க் ஒண்ணுக்கு என்ன சம்பளம் போடுறாங்க. இப்ப வீட கூட்டுறதுக்கே நம்ம வந்து ஒரு சர்வன்ட் மெய்டு வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 2000 குடுக்குறோம். அடுத்து பாத்திரம் கழுவணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 2000, துணி துவைக்கிறதுக்கு 2000. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் அந்த பெண் செய்துள்ளார். அப்ப அவளுக்கான மாத சம்பளமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆணை விட அதிகமான ஒரு சம்பளம் இருக்கு. அப்ப அந்த அன்பெய்டு கேர் ஷுட் பி ரெகக்னைஸ்டு. அவளுக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாத ஒரு பணம் வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அதை சம்பளமா வச்சு அதை கால்குலேட் பண்ணி அந்த பெண்ணுடைய இறப்பிற்கும் வந்து இழப்பீடு தரணும் அப்படின்னு சொல்லி முதல்ல கேஸ் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தவங்க ஜஸ்டிஸ் பகவதி. இது வந்து எல்லாருமே வரவேற்றாங்க. சோ அந்த ஒரு விஷயம் தான் எப்படி ஆச்சு அப்படின்னா, பெண்களுக்கு வந்து அன்பெய்டு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப கொடுக்குறோம் இல்லையா? சோ அந்த அன்பெய்டு கேர் வந்து அதை நம்ம வந்து ரெகக்னைஸ் பண்ணணும். அதற்கு ஒரு அங்கீகாரம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயமே அப்பதான் முதல்ல எல்லாருக்கும் புரிஞ்சது. எல்லாமே எப்படி நினைச்சோம் அப்படின்னா, எவ்வளவுதான் பொருளாதார கொள்கைகளை வந்து எக்கனாமிக்ஸ்டும் ஃபெமினிஸ்டும் சொல்லிக்கிட்டே இருந்தாலும் இத வந்து இந்த கேஸ் வந்து ஒரு பெரிய ஐ ஓப்பனரா இருந்தது எல்லாருக்குமே. அன்பெய்டு கேர் வந்து பெண்கள் செய்கிற வந்து அன்பெய்டு கேர் அப்படிங்கிறது வந்து அதாவது அங்கீகாரம் இல்லாத வேலை, சம்பளம் இல்லாத வேலை. அத வந்து நம்ம என்ன பண்ணணும், அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தது. சோ அப்படி வர்றப்பதான் பெண் அந்த திருமண உறவு, பெண்ணினுடைய உணர்வுகள் இது எல்லாமே வந்து சமூகத்தால புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த சமூகம் புரிந்து கொள்வதற்கு முதல்ல வந்து எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா குடும்பத்துல இருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய அதாவது நம்மளுடைய பண்பாடும் எப்படி இருக்கு அப்படின்னா குடும்பம்ங்கிற அமைப்புக்குள்ளதான் நம்மளோட கலாச்சாரம் எல்லாமே சுத்தி வருது. அப்ப அந்த குடும்பம்ங்கிற அமைப்புல பெண்களை நம்ம வந்து அங்கீகரிச்சிட்டோம்,
நம்ம வந்து அவங்களுக்கான மரியாதையை குடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த சமூகமும் குடுக்க ஆரம்பிச்சுடும். அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் இந்த திருமணம் வந்து அ அ திருமணத்துல வந்து பாலின சமத்துவம் அப்படிங்கிறது வந்து கருதப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திருமணம் சார்ந்த கோட்பாடுகள். எவ்வளவோ ஃபெமினிஸ்ட் எவ்வளவோ என்ன சொன்னாலும், இந்த பிரைடன் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1963ல எந்த ஒரு பெண்ணு வரதட்சணை அப்படிங்கிறது பணமா குடுத்தா மட்டும் தான் வரதட்சணை அப்படிங்கிறது கிடையாது. இப்ப பண்ட பாத்திரங்களோட ஆ சேர்ந்து வர்ற ஒரு பெண்ணு தான் அங்கீகரிக்கப்படுகிறாள். இப்போ ஒரு குடும்பத்துல இருக்காங்க. 2 ஆண்கள் இருக்காங்க. ஆண் குழந்தைகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆண் மகன்களுக்கும் வந்து திருமணம் நடக்கிறது அப்படின்னா, ஒரு மகனுடைய மனைவி வந்து நெறைய சீர்வரிசைகள், பண்டம் பாத்திரங்கள் இதோட வரப்போம்போது, அவளுக்கான ரெகக்னைசேஷனே தனியா இருக்கும். அதே ஒண்ணுமே இல்லாம இன்னொரு ஒரு பொண்ணு வர்றா அப்படின்னு சொன்னா, அங்க வந்து அங்க வந்து ஒரு வேரியேஷன் இருக்கும். சோ இப்ப வந்து யாரு அங்கீகரிக்கப்படுகிறாங்க இந்த சமூகத்தால அப்படின்னா, யாரு நெறைய சீர்வரிசைகளோட, யாரு நெறைய பண்டபாத்திரங்களோட வர்றாங்களோ, அந்த ஒரு பெண்ணுக்கு தான் அங்கீகாரம் இருக்குது. இது குடும்பத்துல மட்டும் இல்ல. வெளியிலேயே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு கல்யாணம் அப்படின்னா இவ்வளவு சீரு, இத்தன தட்டு கொண்டு வந்து வச்சாதான் ஒரு மரியாத. அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகமா தான் நம்மளுடைய சமூகம் இருக்கிறது. இப்ப அடுத்து பார்த்தோம்னா, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வந்து ஆணை தான் சார்ந்திருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா? அந்த 360 டிகிரி 360 டிகிரியும் வந்து எத சார்ந்திருக்கு? ஒண்ணு தந்தை, இல்லன்னா வந்து சகோதரன், அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கணவன், அடுத்து மகன்கள். இப்ப வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமா எத சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்களுக்கு வந்து ஒரு ஆணை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் தேவையில்ல. இதுக்கு வந்து ஒரு கேஸ் ஹிஸ்டரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். கம்பேஷனேட் கிரவுண்டுல வந்து பெண்ணுக்கு வந்து வேலை குடுக்கறது அப்படிங்கறது பார்த்தோம்னா, ஒரு கல்யாணம் ஆயிட்டா அந்த பெண்ணுக்கு வந்து கம்பேஷனேட் கிரவுண்டுல வேலை குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள்லாம் இருந்தது. அதை எதிர்த்து ஒரு பெண் கேஸ் போட்டு தான் இல்ல. கல்யாணம் ஆனாலும் என்னுடைய அப்பாவுக்கு நான் தானே பொண்ணு. அப்படிங்கிறத நம்ம கருதணும். அப்ப எனக்கும் அந்த வேலை கிடைக்கணும். கம்பேஷனேட் கிரவுண்ட்ல அந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க. அந்த வேலை கம்பேஷனேட் கிரவுண்ட்ல வேலை வாங்குறதுக்கு. சோ அந்த அங்கீகாரம் எப்பவுமே வந்து ஒரு பெண் வந்து ஆணை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் தான் நம்மளுடைய வந்து ஊடுருவி இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ராடிக்கல் ஃபெமினிசத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தத்துக்குள்ள ஒரு பெண் நுழைஞ்சுட்டா அப்படின்னா, அவ ஆணுக்கு கீழ வந்துடுறா. எல்லாமே இந்த கல்யாணம்ங்கிறது வந்து பார்த்தோம்னா, அந்த ஆணாதிக்கத்தோடைய மிக முக்கியமான ஒரு கருவியாத்தான் கல்யாணம் இருக்கு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நெறைய பேர் பார்த்தா இந்த ராடிக்கல் ஃபெமினிசம்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமங்கல்யம், திருமணம், அந்த தாலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப நீ கட்டக்கூடாது. அந்த ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு கட்ட போம்போது, அது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆணாதிக்கத்தினுடைய கருவியாக அது கருதப்படுகிறது. அப்ப எல்லாத்துக்குமே பெண் வந்து அந்த ஆணை தான் சார்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த திருமணம் அப்படிங்கிறாங்க. இப்ப கூட வந்து நாளிதழ்ல ஒரு திருமணத்த பற்றி நம்ம வந்து படிச்சோம். என்ன அப்படின்னா, அந்த ஆண் வந்து பெண்ணுக்கு வந்து திருமணம் அந்த தாலி கட்டுறாரு. கட்டுன உடனே அந்த ஆண் வந்து பெண்ணு கையில ஒரு தாலிய குடுத்து, "நீ எனக்கும் இத கட்டு. வி ஆர் போத் ஆர் ஈக்குவல்" அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமணம் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. உடனே அந்த பெண்ணும் வந்து ஆணுக்கு தாலி கட்டுனாங்க அப்படின்னு. நம்ம வேத காலத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆண், பெண் இருவருமே வந்து ஈக்குவலா தான் வந்து கருதப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு வேரியேஷனும் இல்ல. திருமணத்திலயும் சரி, ஒரு ஆணுக்கு வந்து எவ்வாறு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, கல்யாணம் ஆனா மட்டும் தான் அவருக்கான அங்கீகாரம் வந்து கிடைச்சிருக்கு. கல்யாணம் ஆகல அப்படின்னப்ப அவருக்கான அங்கீகாரம் கிடையாது. அப்ப அந்த திருமணம்ங்கிற உறவு தான், திருமணம்ங்கிற ஒரு அமைப்பு தான் அவரு சமூகத்துல அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்த வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, திருமணத்துல உள்ள ஒரு வன்கொடுமை. திருமணத்துல உள்ள வன்கொடுமை அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை திருமணம், வரதட்சணை, மனைவியை துன்புறுத்தல், திருமண வன்புணர்வு. இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு மிக கொடுமையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, 18 வயதுக்கு குறைந்த ஒரு ஆணோ, பெண்ணோ திருமணம் செய்து கொள்ளுதல். முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளவு பெண்ணியம் பேசுற ஒரு பாரதியாரே வந்து குழந்தை திருமணத்த தான் வந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க அவருக்கும். சோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பண்டைய காலத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா,
குழந்தைகளா இருக்கும்போதே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பார்த்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எப்ப 18 வயசு வருதோ அப்பதான் கொண்டு போய் அவங்க வீட்ல விடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு. இப்பயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இந்த கோவிட் பீரியட் இப்ப தமிழ்நாட்டுல வந்து எப்ப இந்த குழந்தை திருமணம் மிக அதிகமாக அதிகரிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இந்த கோவிட்டோட இம்பாக்ட்டா தான் இந்த சைல்டு மேரேஜ் வந்து இன்கிரீஸ் ஆஃப் சைல்டு மேரேஜ் அப்படிங்கிறத நம்ம கருத முடியும். இப்ப இந்த குழந்தை திருமணம் வந்து ஏன் கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் விஷயம் வந்து போதிய வளர்ச்சி இல்லாம ஒரு பெண் இவ வந்து திருமண பந்தத்துக்குள்ள நுழைய போம்போது, அவளுடைய உடல் பாதிக்கப்படுகிறது, மனது பாதிக்கப்படுகிறது, பொருளாதார நிலை பாதிக்கப்படுகிறது. அப்ப எ எ நம்ம வந்து எதிர்கால இந்தியாவினுடைய தூண்களாகத்தான் இன்றைய குழந்தைகளையும், இளைஞர்களையும் நம்ம கருதுறோம். அப்ப அந்த தூணே வந்து அடிப்படையா எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் இல்லாம இருக்க போம்போது, நாடு பின்னால எவ்வளவு ஒரு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக இருக்க முடியும்? அப்படிங்கிறப்ப இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம முக்கியமா கருதணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, குழந்தையோட அ அந்த குடும்பம் இது நாட பொறுத்தவரை இந்த குழந்தை திருமணம் அப்படிங்கிறது எவ்வாறு பாதிப்படைகிறது? அந்த பெண்ண பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய உடல் வளர்ச்சி, சரியான வளர்ச்சி இல்லாம, சீக்கிரமே வந்து திருமண உறவுல ஈடுபடுறாங்க. குழந்தை வந்து உண்டாகுது அப்படின்னா, அந்த கர்ப்பப்பை வந்து அவங்களுக்கு போதிய வளர்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய கர்ப்பப்பையில வந்து குழந்தை இருக்கும்போது, ஒண்ணு குழந்தை இறந்து பிறக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லன்னா மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அந்த பெண்ணும் வந்து பிரசவத்தின் போது இறக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அதிகரிக்கிறது. இப்ப ஏன் இந்த குழந்தை திருமணம் நடைபெறுகிறது? அத முதல்ல நம்ம பார்க்கணும். முதல் விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம உறவு வந்து என்னைக்குமே விட்டு போயிறக்கூடாது அப்டிங்கிறதுக்காக குழந்தை திருமணத்த வந்து என்கரேஜ் பண்றாங்க. அடுத்த விஷயம் அப்டின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொத்து போயிறக்கூடாது. இப்போ இவ்வளவு சொத்து இருக்கு. என் தம்பிக்கு வந்து என் பொண்ணையே குடுத்துட்டோம்னா, அந்த எங்க வீட்டு சொத்து எங்கேயும் போகாது. அப்டிங்கிற மாரி உறவின் முறையில வந்து அந்த அ இப்போ சொத்துக்களை பாதுகாப்பதற்கு அந்த குழந்தை திருமணம் வந்து நடத்தப்படுகிறது. அதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா, ஜோசியம், ஜாதகம் இந்த மாதிரியான ஒரு நம்பிக்கைகள்ல வந்து குழந்தை திருமணம் அதிகமாக நடைபெறுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வரதட்சணை. இந்த வரதட்சணை அப்படிங்கிறது வந்து முன்காலத்துல வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, பெண்ணுக்கு நகை போட்டு, பெண்ணுக்கு வந்து அ வரதட்சணை குடுத்து கல்யாணம் பண்ணது, அப்படியே மருவி ஆணுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா, இந்த கார் வேணும், டொயோட்டா கார் வேணும், இன்னோவா கார் வேணும், அவருக்கு ஒரு பைக் வேணும். அதாவது மாப்பிள்ளையோட அந்த ஆணினுடைய படிப்பையும், அவருடைய வேலை பார்க்குற தன்மையையும் வைத்து, இவ்வளவு பணம் குடுக்கணும், இவ்வளவு நகை போடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிமாண்டிங் அப்படிங்கிறது வந்து தான் அந்த வரதட்சணை அப்படிங்கிறோம். சோ அந்த வரதட்சணை குடுக்காம எத்தனையோ கல்யாணங்கள் வந்து நின்றுருக்கு. ஆனா அந்த நிலை இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறி, ஆ இந்த பெற்றோர்களே என் பெண்ணுக்கு இவ்வளவு குடுக்குறேன், அவ்வளவு குடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள வந்து நடந்துட்டே தான் இருக்கு. அதாவது வரதட்சணை இல்லாமலும் இல்ல. பட் குறைந்துள்ளது. அந்த அளவு வந்து குறைந்துள்ளது அப்படிங்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திருமணமான பெண்ணை வந்து துன்புறுத்துதல். நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, வார்த்தைகள் மூலமாக துன்புறுத்தல், செயல்கள் மூலமாக துன்புறுத்தல். எவ்வளவு ஒரு படித்த பெண்ணாக இருந்தாலுமே, கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஆணுக்கு கீழ தான் அந்த பெண். சோ அவங்கள வந்து அந்த ஆணை வந்து சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த திருமணம்ங்கிற அந்த உறவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அம் அந்த அந்த உறவை வந்து காப்பாற்றணும் அப்படின்னுட்டு கணவர் என்ன செய்தாலும் பொறுப்பாக, அமைதியாக இருக்கணும் அப்படின்னு. இப்ப கூட வந்து திரைப்படத்துல ஒரு படம் வந்து ரொம்ப ஒரு காமெடியான ஒரு படமா வந்திருந்தது. என்னன்னா, ஆக்சுவலா அவ வந்து ஒரு பாக் பா அந்த புரொட்டகனிஸ்ட் அந்த பெண்ணு வந்து ஒரு பாக்ஸரா இருப்பாங்க. அ அவங்க வந்து பாக்ஸர்ன்னு தெரியாம படிக்காத பொண்ணு அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரியலா பாக்ஸர் அப்படிங்கிறது எப்படி தெரியுது? அப்ப அந்த பெண் வந்து எவ்வாறு வந்து தன்னை எப்படி திருமண பந்தத்துக்குள்ள அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா அடங்கி இருக்க முடியாம ஒரு சூழ்நிலையில வெளியில வர்றா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திரைப்படம் வந்து இருக்கு. சோ அது மாதிரி பெண்ண வந்து துன்புறுத்துதல் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அதாவது அது ஒரு விஷயமாகவே கருதப்படல. பெண்ண என் மனைவிய தானே அடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவிட்டு தான் வருது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்ப பெண்ணிய கோட்பாளர்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருமண வன்புணர்வு, அதாவது மெரிட்டல் ரேப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது நீ வந்து ஒரு வன்புணர்வு
தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் அவளுடைய விருப்பம் இல்லாமல் அவளுடன் வன்புணர்வு செய்தல் அப்படிங்கறது தான் நம்ம திருமண வன்புணர்வு அப்படின்னு சொல்றோம். சோ இதெல்லாம் வந்து யாருமே இத பத்தின ஒரு வெளியில வந்து சொல்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா இது இந்த நம்ம சமூகத்துல வந்து திருமணமானா இந்த உணர்வு அந்த ஆஹ் குடும்பத்துல வந்து குடும்பத்துல வந்து ஈடுபடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம். அது நமக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு உடன்பட்டு ஆகணும் அப்படிங்கறதான் நம்ம பெண்கள் எல்லாருமே கருதிட்டு வராங்க. அதைத்தான் இந்த ஃபெமினிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா திருமண வன்புணர்வு, அந்த திருமண வன்புணர்வையும் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த திருமணம் சார்ந்த கோட்பாடுகள் எல்லாமே நம்ம வந்து பெண்ணை வந்து ஒரு பொருளா மட்டும்தான் பாக்குறோம். அவ கொண்டு வர்ற ஒரு பொருளுக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம். இதெல்லாம் சொல்றதுதான் இந்த திருமண கோட்பாடுகள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விவாகரத்து, நம்ம திருமண முறிவு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்திய சட்டத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருமண முறிவுக்கு வந்து நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த குடும்பம், சமூகம், கலாச்சாரம் இதெல்லாம் கட்டி காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த திருமண முறிவு அப்படிங்கறத வந்து இந்திய சட்டம் வந்து ரொம்ப ரொம்ப யோசிச்சு கொடுப்பாங்க. இப்ப 2 பேரும் டைவர்ஸ் அப்ளை பண்றாங்க அப்படின்னா 2 பேரும் மனமும் வந்து ஓகே திருமண முறிவு ஏற்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எடுத்த உடனே வந்துட்டீங்களா இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. விவாகரத்து அப்படிங்கிறது கொடுக்கறது கிடையாது. அவங்க 2 பேரையும் கவுன்சிலிங் பண்ணி எதனால ஒரு டைம் பீரியட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து டைம் இஸ் த பெஸ்ட் ஹீலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடை வந்து இந்த டைம் வந்து சரி செய்யுமா அப்படிங்கிறதுக்காக டைம் பீரியட் கொடுத்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி இல்ல நாங்க திருமண முறிவை ஏற்படுத்திக்கிறோம், எங்களுக்குள்ள ஒத்து வராது அப்படின்னு சொன்னா அந்த திருமண முறிவை வந்து ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணக்கூடிய சட்ட திருத்தமாகத்தான் நம்மளோட இந்திய சட்ட திருத்தம் இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மதம் சார்ந்த மாறுபடுதல். இந்த விவாகரத்து அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மதத்தையும் சார்ந்து வேறு வேறு சட்டங்கள் இருக்கிறது. இந்து மத சட்டம், இந்து திருமண சட்டம், கிறிஸ்தவ திருமண சட்டம், முஸ்லிம் திருமண சட்டம், சீக்கிய திருமண சட்டம், இந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நம்ம நாடு வந்து வெவ்வேறு மதங்களையும் வெவ்வேறு மாநிலத்திலையும் ஒவ்வொரு விதமான மொழி, இனம், கலாச்சாரம் இதெல்லாம் வேறுபட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு மதத்தை சார்ந்தும் இந்த திருமண முறிவு சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது. திருமண முறிவு சட்டம் மட்டும் கிடையாது, சொத்து சட்டம் எல்லாமே ஒவ்வொரு மதத்தை சார்ந்துதான் இருக்கு. சொத்துரிமை எல்லாமே. அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறத இப்ப நம்ம வந்து அதை நோக்கிய பயணத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்கோம். எல்லாருமே ஒண்ணு. அப்ப இந்த வேறுபாடுகள்லாம் களையப்பட போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஜாதி, மதம், இனம், மொழி அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டும் இதுல இருக்கு. சோ அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயணம் வந்து நம்ம தொடர்ந்துட்டு இருக்கோம். சோ இந்த விவாகரத்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்திய திருமண சட்டத்துல வந்து திருமண முறிவு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தாய்மை. நம்ம நாட வந்து நாடுன்னு இல்ல, எந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்றதா இருந்தாலும் தாய்மையை முன்னிறுத்தி தான் சொல்றோம். தாய்நாடுன்னு சொல்றோம், தாய்மொழின்னு சொல்றோம். எல்லாத்துலயுமே பெண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்ப அந்த தாய்மை அப்படிங்கிற உணர்வு வந்து ஒரு ஈடு இணை இல்லாத ஒரு உணர்வாக நம்மளோடதுல கருதப்படுகிறது. ஒரு தாய், தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த நம்மளோட பாலின போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா தாய், தந்தை, அம்மா, அப்பா இதுதான் சார்ந்த ஒரு குடும்பம், இவங்களுக்கு பிறக்கிற குழந்தை அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த தாய்மைங்கிற உணர்வு வந்து பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. அப்ப தாய்மைங்கிற உணர்வு தான் எவ்வளவுதான் வந்து பெண்ணு வந்து மென்டல் ஹெல்த், மனநிலை பாதிக்கப்பட்டு இல்ல நம்மளுடைய பொருளாதார சூழ்நிலை பாதிக்கப்பட்டு என்ன இருந்தாலும் அந்த பெண் வந்து தாய்மை அப்படிங்கிற ஒரு உணர்வுல வந்து அவங்க வந்து பூரிச்சு போற மாதிரி தான் நம்மளுடைய கலாச்சாரம் வந்து கருதப்பட்டது கொண்டிருக்கிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஆணாதிக்கமும் தாய்மையும். ஆணாதிக்கம் அப்படிங்கறது வந்து நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். பேட்ரியார்கல் சொசைட்டி. நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேட்ரியார்கல் நாடு. அதாவது ஆணை முன்னிறுத்தி ஆணை
சார்ந்து எல்லா விஷயங்களையும் செய்யறதுதான் இந்த ஆணாதிக்க சமூகம் அப்படிங்கிறோம். இந்த ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணை வந்து எவ்வாறு கருதுகிறார்கள், பெண்ணுக்கான உணர்வுகள் என்னென்ன, பெண்ணு வந்து எப்ப அதாவது ரீப்ரடக்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு பெண்ணிய கோட்பாடுகள்லாம் நிறைய இருக்கு. இது என்னுடைய குழந்தைய வந்து நான் வந்து வச்சுக்கலாம், இல்ல எனக்கு அவாய்ட் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்கு, உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறத தான் நம்ம வந்து ரீப்ரடக்டிவ் ரைட்ஸ் ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். பெண்களுக்கான தாய்மை பற்றிய ஒரு கருத்து, அவங்களோட உணர்வுகள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம படிக்கிறோம். இதுல பார்த்தோம்னா ஈவா ஃபெரடர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசவம், கர்ப்பம் இது ரெண்டுமே யார சார்ந்தது அப்படின்னா பெண்ணை சார்ந்தது. இதுல ஆணுக்கு எந்த ரைட்ஸுமே இல்ல. இந்த இந்த குழந்தையை நான் பெத்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா நான் பெத்துக்கலாம், இது எனக்கு உரிமை உண்டு. இல்ல இந்த குழந்தை எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா நான் இந்த குழந்தைய வந்து என்னால வந்து சட்டத்துக்கு உட்பட்டு என்னால கருக்கலைப்பை செய்து கொள்ள முடியும். சோ அந்த மாதிரியான ரைட்ஸ் வந்து பெண்ணுக்கு இருக்கு. எப்பொழுது தான் வந்து தாய்மை அடையணும், எப்பொழுது அடைய வேண்டாம் அப்படிங்கிற உரிமை பெண்ணுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஈவா ஃபெடரோட ஒரு கோட்பாடாக கருதப்படுகிறது. ஆனாலும் நம்ம நாட்டுல வந்து தாய்மை அப்படிங்கறத தான் முன்னிறுத்தி சொல்றோம். எல்லாமே தாய்மைய இது பண்ணிதான் நம்ம தாய்மையை சார்ந்துதான் நம்மளுடைய நாட்டினுடைய முடிவுகள் எல்லாம் சொல்ற விஷயம். ஒரு குடும்பத்துல அதாவது இப்ப ஒரு பெண்ணுக்கு தாய்மை அடையக்கூடிய இது வந்துட்டா அப்படின்னாலே அவங்க பெண்மையை போற்ற ஒரு விஷயமாகத்தான் நம்மளுடைய கலாச்சாரம் வந்து கருதி கொண்டு இருக்கிறது. இப்ப இந்தியாவோட சூழ்நிலையில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தாய்மை அப்படிங்கிறது வந்து நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. அதாவது நகர்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஓகே, நான் ஒரு குழந்தை வந்து அதாவது நகர்ப்புற சூழ்நிலையில வந்து எப்படின்னா இருவருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் நம்மளுடைய நாட்டுல இருக்கு. கிராமப்புறத்துலயும் போறாங்க. ஆனா கிராமப்புறத்தை கம்பேர் பண்ண போகும்போது நகர்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த கெரியர் எத்தனையோ பேரு நம்ம இப்போ வந்து உண்மையில ஒரு 2 பேரு கணவன் மனைவி 2 பேருமே மிகப்பெரிய உயர்ந்த ஒரு ஐடி ஃபீல்டுல இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருமே ஒண்ணா வேலைக்கு போறாங்க. 2 பேருக்குமே ப்ரமோஷனுக்கான ஒரு சூழ்நிலை வருது. அப்ப ஓகே, யாரு விட்டு கொடுக்கலாம்? நம்ம சைல்டு ரியரிங், நம்ம குழந்தைகளை பாதுகாக்கணும். அப்ப இந்த குழந்தைகளை பாதுகாக்கிறது யாரு அப்படின்னா எந்த ஒரு ஆணும் வந்து இல்ல, நான் அந்த குழந்தைய பாதுகாக்கிற பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நீ படி, நீ வேலைக்கு போ அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில இல்ல. ஏன் அப்படின்னா ஆணுக்கான அங்கீகாரமாக அவனுடைய வேலையும் அவனோட சம்பளமும் அவனோட படிப்பும் கருதப்படுகிறது. அப்ப அந்த பெண்ணுக்கான அங்கீகாரமாக அவளுடைய தாய்மை மட்டும்தான் கருதப்படுகிறது. அப்ப இல்ல, நீ வந்து என்ன பண்ண, குழந்தைங்களை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னைக்கு பெரிய ஒரு ஐடி ஃபீல்டுல வந்துட்டாங்க. சோ ஐடி ஃபீல்ட்ல ஒரு பெரிய ஆளா வந்துட்டாரு. அப்ப அவங்க வந்து குடும்பத்தை என்ன பண்றாங்க, குடும்பத்திற்காக தன்னுடைய கேரியர் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னுடைய படிப்பு, தன்னுடைய வேலையில வந்த ப்ரமோஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்க வந்து குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ள வந்துட்டாங்க. அப்ப வந்து இந்த தாய்மை அப்படிங்கிறது வந்து பெண்ணுக்கான ஒரு விஷயமாகத்தான் நம்மளோட இந்திய கலாச்சாரத்துல வந்து கருதப்படுகிறது. அப்ப இப்ப குழந்தைய வளர்க்கணும். இப்ப பாட்டிலே கூட பாத்தீங்கன்னா எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே அப்படின்னு ஒரு பாட்டு வரி. அப்ப அந்த குழந்தைய வளர்ப்பது, அந்த சைல்டு ரியரிங் அப்படிங்கிறது யார சார்ந்து இருக்கு அப்படின்னா பெண்ணை தான் சார்ந்திருக்கு, ஆணை சார்ந்தது கிடையாது. 2 பேருடைய குழந்தையும் அது. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆண்கள் வந்து அந்த பொறுப்புல இருந்து அலட்சிய போக்காக வெளில போற மாதிரி இல்ல, இது பெண்ணை சார்ந்தது, தாய்மை நீ தான் சரியா பண்ணுவ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. இதே கிராமப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா கிராமப்புறங்கள்ல வந்து போதிய படிப்பறிவு இல்லாதனால பெண்களே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இல்ல, இது என்னுடைய குழந்தை, நான் தான் பாத்துக்கணும், நான் தான் எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையா இருக்கு. அப்ப அந்த தாய்மைங்கிறது வந்து இந்திய சூழ்நிலையில வந்து கிராமப்புறமா இருந்தாலும் சரி, நகர்ப்புறமா இருந்தாலும் சரி, பெண்களை சார்ந்தே இருக்கிறது. இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப் மேல போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிராமப்புறத்துல இருந்து புலம்பெயர்ந்த தாய்மார்கள், அதாவது இந்த மைக்ரண்ட் விமன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குழந்தைகள் அது வந்து ஒரு மிகப்பெரிய எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து ஒரு மனதளவுலையும் சரி, உடல் அளவுலையும் சரி வருத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த
புலம்பெயர் தாய்மார்கள். இந்த புலம்பெயர் தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம ஆர்கனைஸ்டு செக்டாரா இருந்தாலும் சரி, அன்ஆர்கனைஸ்டு செக்டாரா இருந்தாலும் சரி, இந்த மாரி மைக்ரண்ட் விமன் வந்து அவங்களுடைய குழந்தைகள பாதுகாக்கிறதுல ரொம்பவே தடுமாறி போயிடுவாங்க. இப்ப ஆர்கனைஸ்டு செக்டார்ல ஒரு இடத்துல ஒரு வேலை பார்க்குற பெண்ணு, திடீர்னு அவங்களுக்கு வந்து பணியிட மாற்றம் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணியிட மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த வேலையையும் தாண்டி அந்த குழந்தைய பராமரிக்கணும். ஐயோ! நம்ம இந்த குழந்தை இந்த ஸ்கூல்ல இந்த ஊர்ல படிச்சது. இப்ப அந்த ஸ்கூல்ல போய் என்ன பண்ண போகுது? நம்ம வேலைக்கு போயிட்டோம்னா, இங்க வந்து பக்கத்துல சொந்தக்காரங்கலாம் இருந்தாங்க. அவங்க இந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க. பட் நம்ம அந்த வெளியூர் புது ஊருக்கு போம்போது, நம்ம என்ன பண்றது? இங்க பேபி சிட்டிங் இருக்கா? இல்ல யார கூட்டிட்டு போலாம்? இந்த மாதிரியான ஒரு அ போராட்டம் வந்து ஆர்கனைஸ்டு செக்டார்ல இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வரும். இதே அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இந்த கிராமப்புறத்துல இருந்து வேலை வாய்ப்புக்காக, இல்ல ஏதாவது ஒரு கம்பெனிக்காக, இல்ல கூலி தொழிலுக்காக வந்து நகர்ப்புறத்துக்கு புலம்பெயர்ற தாய்மார்களோட கொடுமை வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கும். என்ன அப்டின்னா, அவங்க வேலைக்கு போம்போதே அந்த குழந்தையும் தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்ட ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டோம்னா, இந்த களை எடுக்கிற வேலை இருக்கு இல்லையா? இந்த களை எடுக்கிற வேலைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா, பக்கத்து ஊர்ல இருந்து, கிராமத்துல இருந்து பெண்கள வந்து கூட்டிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து அவங்க வந்து 1 மாசம் 10 நாள் இந்த களை எடுத்து அறுவடை பண்ணி இது பண்ற வர அவங்க அதாவது டெம்பரவரியா புலம்பெயர்ந்தவங்க. டெம்பரவரி மைக்ரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? 3 மாசம், 4 மாசத்துக்காக அவங்க புலம்பெயர்ந்து போறாங்க. அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொன்னா, ஆ அவங்க குழந்தைய பராமரிக்கிறதுக்கு, அந்த குழந்தையோட படிப்பு எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கா இருக்கும். படிச்சுட்டே இருக்க குழந்தை அப்படின்னு சொன்னா, அத வந்து டிஸ்கன்டின்யூ பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்ப அந்த இடத்துல குழந்தையோட படிப்பு வந்து தடைபடுகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள இந்த புலம்பெயர் தாய்மார்கள் வந்து பண்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, வாடகை தாய். இந்த வாடகை தாய் அப்படிங்கிறது வந்து நம்ம சமூகத்துல வந்து அரசு வந்து எந்த அளவு அத சட்டமா வந்து ஒத்துக்கிட்டாலும், சமூகம் வந்து அத சட்டமாக அங்கீகரிக்கல. வாடகை தாய் இப்ப நம்ம ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் நயன்தாராவே எடுத்துட்டோம். அவங்களோட வாடகை தாயா அவங்க வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுல பல கான்ட்ரோஸ் வந்தது. இவங்க எடுத்துக்கிட்டாங்க, இப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. சோ இந்த வாடகை தாயாக செயல்படுவதற்கும் ஒரு பெண்ணுக்கு தான் உரிமை இருக்கு. நான் இருக்கேன், இல்ல அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து அந்த பெண்ணுக்கு தான் இருக்கு. அப்படிங்கிறத தான் இந்த ஃபெமினிஸ்ட் கோட்பாடுகள் சொல்லுது. இந்த தாய் நாடு அப்படிங்கிறத வந்து நம்ம எதார்த்தத்த முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னதான் நம்ம வந்து தாய்மையை போற்றினாலும், தாய் நாடு, தாய் இது அப்படின்னு சொன்னாலும், நம்மளால சமூகத்துல ஒரு நாள் கூட குடும்ப வன்முறை இல்லாத ஒரு நாளாக நம்மளுடைய குடும்ப அமைப்பு வந்து கிடையாது. சோ இது எல்லாமே நம்ம என்னென்னலாம் பார்த்திருக்கோம்னா, குடும்ப அமைப்புன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். குடும்ப அமைப்புல வந்து திருமணம் எவ்வாறு கருதப்படுகிறது? இந்த பெண்ணிய கோட்பாடுகள் வந்து திருமணத்த வந்து எந்த அளவு அங்கீகரிக்கிறது? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா, திருமண பந்தம், திருமணம் விவாகரத்து, இந்த விவாகரத்துல ஒவ்வொரு மதச்சட்டமும் என்ன சொல்லுகிறது? அப்புறம் தாய்மை அப்படிங்கிற எல்லா ஒரு விஷயத்தையும் பார்த்திருக்கோம். எவ்வளவு நம்ம வந்து பெண்ணுக்கான உரிமை, பெண்ணுக்கான குரல் அப்படின்னு குடுத்தாலும், நம்மளுடைய கலாச்சாரம் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா, திருமணம் அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ள இருக்க மாதிரி தான் இருக்கு. அப்படிங்கிறதோட இன்றைய வகுப்பு முடிவடைகிறது. நன்றி மாணவர்களே.